நண்பர்களே வணக்கம். இன்று அதாவது 29/11/20 ஆட்டோலைட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட அனலைசஸ் பார்ப்போம். ஓகேங்களா, இது பியூர்லி டெக்னிக்கல் அனலைசஸ். ஓகேங்களா, பாருங்கள் இதனோட ப்ரைஸ் பாருங்கள், ஹை 107 டச் பண்ணிவிட்டுங்க. ஓகேங்களா, 17 இயர் 17 டச் பண்ணிவிட்டு கீழேயே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, கீழேயே வந்துட்டுருக்கு. ப்ரைஸ் பாருங்கள், நமக்கு கிளியராக தெரியுது டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா, இதே பாருங்கள் எம்ஏசிடியில் பாருங்கள், மேலே பையிங் ஜோனில் இருக்குது, பையிங் ஜோன்லேருந்து செல்லிங் ஜோனுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த லோ எம்ஏசிடியோட லோ பாருங்கள். ஓகேங்களா, லோ. அதே மாதிரி ப்ரைஸ் பாருங்கள், எம்ஏசிடி லோவிலேருந்து மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த லோவை வச்சுக்கிட்டு மேலே போகுது. இந்த எம்ஏசிடியில் பையிங் ஜோன், அதாவது வீக்லி சார்ட்டில் பையிங் ஜோனில் என்ட்ரி பாருங்கள், என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் ஒரு கர்வ். ஓகே, ஒரு கர்வ் எடுக்குது. இப்போது நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்றைக்குமே இந்த மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போகும்போது பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனால் நமக்கு தெரியும் 0 லெவலுக்கு மேலே பையிங் ஜோன், பிலோ 0 செல்லிங் ஜோன். ஸோ இப்போ நமக்கு பையிங் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம பை பண்ணிட முடியாது. ஓகே, வி ஹாவ் டு லுக் ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போது பாருங்கள், ப்ரீவியஸ் லோ ரெண்டை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போயிட்டு கீழே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் மேலே போகுது. ஓகேங்களா, இப்போது அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், கரெக்டாக 50, ஓகேங்களா 60% அது டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. இது வீக் சார்ட். ஓகேங்களா, பாருங்கள் இந்த லோ பாருங்கள், இங்கே பாருங்கள் லோ, ஹையிலிருந்து ஒரு லோ மேலே போகுது. மேலே பாருங்கள் ஒரு ஹை, லோவிலேருந்து ஒரு ஹை, அடுத்து ஒரு ஹை வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. ஓகே, அப்போது ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, இப்போது இந்த லோ, ஓகேங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹை, ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஹையும் இப்போ வச்சுருக்கிற லோவும் பாருங்கள், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா, பாருங்கள் பின்பாரெல்லாம் நமக்கு இதில் தெரியுது. அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற ட்ரெண்ட் லைனையும் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிற போது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கொடுத்தாலும், பை அப்படி இல்லை செல் அப்படின்னு கொடுத்தாலும், நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவாங்க. ட்ரெண்ட் லைன் போட்டு அதில் பிரேக் இருக்குது அப்படின்னா தான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஆவாங்க. அப்போ அது பிரகாரம் பார்க்குற போதுங்க, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம சன் டிவி நம்ம அனலைசஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருந்தாலும் சேம் ஐடென்டிக்கல் ஃபேஷன் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டு ஹையை ப்ரீவியஸ் 2 ஹையை டச் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம், அதை உடச்சிருக்கோம், ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் போகுது. இப்போ சன் டிவியும் பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. ஓகேங்களா, நம்ம சொன்ன 429 பை அண்ட் 420 அந்த 2 இடத்தையும் டச் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் 440 சம்திங் 445 48 ஹையை டச் பண்ணிவிட்டு இப்போ 440 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் நமக்கு தெரியுது. இப்போ அதே மாதிரி டே சார்ட்டில் பாருங்கள் டே சார்ட்டில் நம்ம லோ பாருங்கள், ஒரு ஹை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போய் ஹை வச்சுட்டு ஒரு லோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு லோ. இந்த லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே வரல. பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு கீழே வரல. ஓகேங்களா, ஆனால் இதில் பாருங்கள் எம்ஏசிடியில் பாருங்கள், இப்போ இருக்கிற லோ ப்ரைஸ் லோ பாருங்கள், அதனோட கரஸ்பாண்டிங் லோ எம்ஏசிடி லோ பாருங்கள், அது லோவாக இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லோவை விட கீழே இருக்குது. ப்ரைஸ் ப்ரீவியஸ் லோவை விட மேலே இருக்குது. ஸோ ஒரு மிஸ்மேட்ச். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
MACD டைவர்ஜன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இது ஒரு பை பேஸ்ட் ஆன் டே சார்ட், நமக்கு இது ஒரு பை கொடுக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் உடச்சிருக்கு, ரீடெஸ்ட் ஆகுது. அதே நம்ம பார்த்தோம் வீக்லி சார்ட்லேயும் நமக்கு வந்து இப்போ வந்து பை ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹை இந்த இது இருக்குல்ல நெகட்டிவ் கேண்டில், இந்த நெகட்டிவ் கேண்டிலோட ஹை அதாவது 2050 அங்கே வந்து நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கு கீழே வந்தாலும் பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறது? ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த லோ 15 வைக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த 1690 வரையும் சப்போஸ் ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்தோம் இந்த ரேஞ்ச் டச் பண்ணுற போது. ஓகேங்களா? பாருங்கள் இதனோட ஹை 1930 1950 அந்த ரேஞ்சில் பாருங்கள், இதனோட ஹை 1950 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். இல்லை ஒருவேளை கீழே வந்தாலும் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 15 வைக்கலாம். 15 வச்சுட்டு ஓகே டார்கெட் என்ன அப்படின்னாங்க, இமிடியேட் டார்கெட் வந்து 2770 அங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அங்கே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு MACD வந்து இப்போ பாருங்கள் ஒரு நல்ல கர்வ் கொடுக்குது. இதெல்லாம் ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்து எங்கே போகும், நம்ம டார்கெட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து 45 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டார்கெட் 3 அப்படிங்கிறது 62.20 இது வந்து மைனர். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த 45 மேலே வந்துருச்சு அப்படின்னா இது மைனர் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் டார்கெட் 4ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. ஓகேங்களா? இது வரையும் மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேஸ்ட் ஆன் இது வந்து வீக்லி சார்ட். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள் ஒரு பின்பார், அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோடனே பின்பார் பாருங்கள் 2 கேண்டில் டச் பண்ணியிருக்கு. 2 கேண்டிலும் அதை டச் பண்ணோடனே நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் டார்கெட் 2 பாருங்கள், டார்கெட் 2 பிரேக் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு பாருங்கள் இந்த லெவலை டச் பண்ண உடனே ஒரு பின்பார். ஓகேங்களா? பேரிஸ் பின்பார். அதே மாதிரி பாருங்கள் மூவிங் ஆவரேஜ் 21 வந்து 8க்கு மேலே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதனோட செல்லிங் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து வீக்லியில் பாருங்கள் ஒரு மேலே வந்துருச்சு. மூவிங் ஆவரேஜ் பாருங்கள் மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 8 மூவிங் ஆவரேஜ் வந்து 21 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. இது சப்போர்ட் பண்ணது நமக்கு பை. அதே மாதிரி பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படிங்கிறது ஒரு மைனர் தான். பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த லைனை டச் பண்ணுற போதெல்லாம் ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி டார்கெட் 4 பாருங்கள் 8570 3 தடவை டச் பண்ணியிருக்கு. அந்த ஏரியாவை 3 தடவை டச் பண்ணியிருக்கு. பாருங்கள் அதில் 2 இது வந்து பாருங்கள் பின்பார். ஸோ 3 தடவை டச் பண்ணி மேலே போக முடியல, கீழேயே தான் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் போச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து ஒரு நீங்கள் டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை வந்து இங்கே வந்து செல்லிங் கொடுக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம இந்த சேனலில் பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து எப்படி நமக்கு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நம்ம பை பண்ண முடியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எப்படி பை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் கற்றுக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும். அதுக்காகத்தான் இந்த சேனல். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணணும். இல்லை ட்ரேட் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நிறைய வீடியோஸில் கமெண்ட்டில் கேட்குறாங்க எப்படி வந்து எந்த லெவல் போகும். இப்போ இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கேன் 200 ஷேர் வாங்கியிருக்கேன், 300 ஷேர் வாங்கியிருக்கேன், எது வரையும் போகும்,
இல்லை மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்ட்ஸில் பார்க்குறேன். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுற போது நீங்களே கற்றுக்க முடியும். டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது கொஞ்சம் டைம் ஆகலாம், பட் நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணுற போது நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இது வாங்கலாம், வாங்க வேண்டாம், இல்லை இந்த இடத்துல செல் பண்ணிடலாம், மார்க்கெட் வந்து ரிவர்சல் சைன் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல். ஓகேங்களா? நான் இதை வந்து உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே பார்க்குற விஷயங்களெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரைஸ் மூவ்மெண்ட்டெல்லாம் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ், டார்கெட், இந்த லெவலில் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது, ப்ரைஸ் எப்படியெல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த சேனலை பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.